குண்டையோட சாயனத்து கூடாரத்தான் ஐயாவான கருப்பசாமி கூர்ண தலையோட குமுக புட்டோட வங்கி தலையோட 5 புள்ளி கருப்பசாமி ஆடாமலி நிறத்தோட பிறந்துதானே வாராரே என்னை பிறவி செய்த விவரம் என்ன என் பேரும் என்ன ஊரும் என்ன என்று அவர் கேட்ட போதே ஐயனான ஐயனவர் நீ தெப்பையில பிறந்ததால செல்ல புள்ள லவகுமாரே நீ கரைக்கு உருகியதால் கருப்பசாமி என்று வம்பியாரே நீ ஐயோ திங்கி காவல்காரே எப்ப காவல்காரே நீ அதிபதி 5 மணி கருப்பசாமி நீ காவல்காரே ஐயா சல்லடமா உனக்கு குல்லாவா அயோத்தி ஆண்டா 5 புள்ளி கருப்பசாமி உனக்கு தாமரக்கா மணியழகா ஆனோ பந்தம் உனக்கு காண பந்தம் 61 பந்தங்களா பீச்சருவா உனக்கு ஒரு கையில 5 புள்ளி ஐயா கருப்பசாமி வீர பந்தம் உனக்கு மறுகையில ஆன பந்தம் அழுக்கு தடி வீர பந்தம் உனக்கு விஸ்வருவா வெள்ளி நல்லோ பிடியருவா கருப்பா நீ விளையாட உனக்கு கையருவா காணலோ பிடியருவா நீ கையாட உனக்கு வல்லையம்மா 7 மணி வல்லையம்மா ஒயிடு புல்ல சல்லடம்மா 5 மணி வல்லையம்மா அறைகள் போறீங்க சத்த அறைகள் ஒரு சல்லடம்மா ஆக்கு வரோம் அடைக்கு வரோம் 5 புள்ளி கருப்பசாமி 1008 வரோம் கொல்லு வரோம் மெல்லு வரோம் கோடி வரங்கள் வாங்கி தெப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகன் ஸ்ரீராமர் திருமகனா 5 புள்ளி கருப்பசாமி அந்த அயோத்திமா கோட்டைக்குத்தான் காவலுக்கு கெட்டிக்காரன் கருத்த பாண்டி கருப்பசாமி அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க நாம போகுமன்றே போகும் இடம் போகணுமே போய் தலம் பார்க்கணுமே என்று சொல்லி கருப்பசாமி எங்க எங்கே வாராரானா மதுரவாளி மார்க்கமாக அந்த மீனாட்சி பக்கத்துல வீரபாண்டி மதுரபாண்டி பாண்டியன் கோட்டையில கோட்டைக்கு காவலாக அந்த மதுரை தளமதியிலே 5 புள்ளி கருப்பசாமி அங்க ஒரு நிலைய வாங்கி அந்த மதுரை நகர் கடந்து எங்க எங்க வராரானா போகுந்தோளம் போகணுமே போய்தலங்கள் பார்க்கணுமே என்று எங்க எங்கே வராரானா உருண்ட மாலை திரண்ட மாலை உயார கழுகுமலை கழுகுக்கு காட்சியது அந்த கந்தனுக்கு கொடுத்த இடம் அந்த கழுகு மலையாதியிலே எட்டப்பராஜா ஆட்சியிலே அந்த முருகனுடைய ஆலயத்தில் கந்தனையும் தான் வணங்கி 5 புள்ளி கருப்பசாமி அந்த கழுகு மலை தன்னை விட்டு எங்க நாம போகும் ஒன்று குருவி கூடம் வருவாரா அந்த குருவி கூடம் தன்னாதியிலே அந்த குளத்தங்கரையாதியிலே குருவி கூடம் கருப்பனாக ஐயா அங்கு ஒரு நிலைய வாங்கி இல்லை எங்க நாம போகும் ஒன்று அந்த குருவி கூடம் தன்னை விட்டு
சங்கரம் கோவில் மார்க்கோமாக எப்ப மார்க்கோமாக இங்க கருப்பசாமி வாரார ஆமா மார்க்கோமாக அந்த சங்கரனார் கோயிலில் அந்த ஆவட பொதிகையிலே எங்க ஐயா 5 புலி கருப்பசாமி தீர்த்தமாடி மாற்றுடுத்தி சங்கரன் ஐயனாரையும் ஆவட கோமதியும் கண்டு தரிசித்து நாராயணனை வணங்கி அங்கு வாக்கு வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டே அந்த சங்கரும் கோவில் விட்டு 5 புலி கருப்பசாமி எங்க வராரானா மேற்கு முகமாக வடக்கு புதூர் தன்னை விட்டு எங்க வராரானா எங்க நாம போவோம் என்று அந்த தலம் தன்னை விட்டேன் வாரார கருப்பசுவாமி வாக்கு பெற்று வரங்கள் பெற்று நகரோ தன்னை கடந்து முள்ளி கூடம் பாதை கூடி முத்து மாரியவும் தான் வணங்கி அந்த தலம் தன்னை விட்டு 5 புலி கருப்பசுவாமி எங்க நாம போவோம் என்று சிந்தாமணி பாதை கூடி புரிய பெரிய தளம் புகழ் பெரிய தளமான அந்த புளியங்கூடி பாதை கூடி புளியங்கூடி தன்னை விட்டு ஐயாவான கருப்பசுவாமி எங்க வாராரானா எங்கே நாம போவோம் என்று சுக்கம்பட்டி பாதை கூடி அந்த திரை கூட உரத்தை விட்டு மேல சுக்கம்பட்டி தனி கடந்து கிருஷ்ணாபுரம் பாதையாக இடைகால் பாதை கூடி தென்காசி தன்னாதியில அந்த காசி விஸ்வருட ஆலயத்தில் விஸ்வநாதரையும் தான் வணங்கி எங்க அம்மா உலகம்மாளை கண்டு சேர்வை செய்து தென்காசி நகர் கடந்து போடுங்க சும்மா போடுங்க அண்ணன் போடணுமோ அதனால அந்த ஆனைப்பாலம் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி அந்த ஆனைப்பாலம் பக்கத்திலே மேலச்சங்கரவல் நன்னாதியிலே சங்கையாரன் ஐயனாரையும் ஆவட கோமதிய கண்டு மெல்ல சேர்வை செய்த அப்படியேதான் பழனி ஆண்டவர சுடனே தான் வணங்கி 5 புலி கருப்பசாமி எங்கே நாம போவோம் என்று எங்க வராரானா மேற்கு முகமாக சிந்தாமணி பாதை கூடி நன்னாகரம் மேலாகரம் குடியிருப்பு பாதை கூடி அங்கேயும் கருப்பசாமி இருக்காரு தங்கம்மா இருக்கா வீரபாண்டி அம்மா இருக்கா அந்த தங்கம்மாள் அந்த கருப்பசாமி அந்த வீரபாண்டியை எங்க 5 புலி கருப்பசாமி அடிபணிந்து புத்தாலும் குடியிருப்பு தனை கடந்து அந்த குளிராட்டும் சோலைக்கு போவோம் என்று நமக்கு குளிக்க நல்ல சிறந்த இடம் குறைதி இருக்கும் குற்றாலும் தன்னாதிகளே குளித்து மெல்ல தீர்த்தமாடி இட்டு பாப்பணிந்து குற்றாலநாதரையும் குழல்வா மொழிய மத்தியான பூசையில மனம் மகிழ்ந்து கண்டு வணங்கி நான் தான் கருப்பசாமி வாசல நான் 18ஆம் படி கருப்பனா ஒரு நிலைய வாங்க போறேன் அப்படின்னு அந்த குற்றாலத்திலே மேலக்கோட்டை வாசல்ல கிழக்கு முகமாக எங்க ஐயா 5 புலி கருப்பசாமி அங்க 18ஆம் படி கருப்பசாமியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் அங்கு ஒரு நிலைய வாங்கி அந்த தலம் தன்னை விட்டு குற்றாலநாதரிடம் அந்த குளர்வா மொழிகிடத்தில் அவங்க வரும் வாங்கி கொண்டே எங்க பாவம் என்று 5 புலி கருப்பசாமி அவர் எங்க வாராரானா தன்னை கடந்து காசி மேசாபுரம் தன்னை விட்டு சில்வ விளக்கு விட்டு பாடர் பாதை கூடி அந்த தீப்பாச்சி அம்மாளையும்
கண்டு மெல்ல சேர்வை செய்து மேற்கு முகமாக செங்கோட்டை பாதை கோடி அந்த வம்பளந்தாமுக்கை விட்டு செங்கோட்டையில வம்பளந்தாமுக்கு இருக்கு பத்தியா வம்பளந்தாமுக்கு அங்கன வந்து வம்பு பேசுவாங்களாம் அதுக்கு பேர் தான் வம்பளந்தாமுக்கு அந்த வம்பளந்தாமுக்கை விட்டு ஏன் மேற்கு முகமாக தாலுகா கச்சேரி தன்னை விட்டு எங்க நாம போவோம் என்று இந்த போலி கருப்பசாமி ஆளடிமை பிடிப்பதற்கு எங்க எங்க வாராரானா அந்த தலம் தன்னை வென்று வடமுகமா தான் திரும்பி அந்த செங்கோட்டை நகரத்திலே பள்ளி வாசல் தன்னை கடந்து வடக்கு முகமாக எங்க எங்க வாராரானா முக்கு நல்ல ரயில்வே கேட்டான் விஸ்வநாதபுரம் கடந்து கலாங்கரை தன்னை விட்டு எங்க எங்க வாராரானா அந்த முத்துமாரி அம்மாளையும் அந்த தம்புராட்டி அம்மாளையும் இவர் கண்டு மெல்ல சேர்வை செய்து இந்த பூலி கருப்பசுவாமி அங்கிருந்து பயணமாகி தேன்பொத்தை பாதை கூடி படவீட்டுக்கெல்லாம் அதிபதியாக அமர்ந்திருக்கிறார் தேமத்தையில படவேட்டா அந்த படவேட்டம்மாளை கும்பிட்டு வணங்கி வரங்கள் பெற்று தேன்பொத்தை நகரை கடந்து அந்த மீனாட்சிபுரத்தை விட்டு இந்த பூலி கருப்பசுவாமி எங்க நாம போவோம் என்று அங்கிருந்து பயணமாகி பைம்பொழிமா ஊருக்குள்ள அங்க யாரு இருக்கா அரவளர்த்த நாயகி நகரீஸ்வரமுடையார் இருக்காங்க கிழக்க கீழே கோயில்ல சிவன் கோயில் இருக்கு இல்லையா அந்த பெரிய கோயிலை சுத்தி வந்து சிவனிடத்திலே நகரீஸ்வரமுடையார் அரவளர்த்த நாயிட்ட கண்டு வணங்கி அந்த தாயிட்டையும் தந்தையிட்டையும் அங்கு ஒரு நிலைய வாங்கி அவர்களையும் அடிமை கொண்டு நல்ல மேற்கு நல்ல முகமாக கிராமோ வழியாக சுந்தரட்ச பெருமாளையும் சற்று மெல்ல தான் வணங்கி வாராரே வடமுகமா வடக்கணிக்கு வந்துதான் மேக்கணிக்கு திரும்பணும் அப்படி மேக்கணிக்கு திரும்பி வரக்கூடிய நேரம் அங்கன இருக்காருல குருவிகுளம் கருப்பசாமி நம்ம குளத்துக்கு பக்கத்துல குளத்து அருகாமையில அந்த குளத்து அருகாமையில அமர்ந்திருக்கும் குருவிகுளம் கருப்பசாமியவும் அந்த திருமலை காளியம்மாளையும் என் நாகம்மாளையும் ஆரிய முத்துப்பட்டனையும் கண்டு வணங்கி நான் 5 மணி கருப்பசாமியாக போறேன் என்று அந்த பைமொழிமா ஊரை விட்டு சவுண்டு தூள் பாதை கூடி 5 பூலி கருப்பசுவாமி மேற்கு முகமாக இந்த 5 பூலி தன்னாதியில துர்க்கை அம்மாள தான் வணங்கி சாலை தன்னாதியில இந்த 5 பூலி சாலையில காலம் சென்ற எங்க அப்பா முருகையா தேவர் மேல நான் தான் 5 புலி கருப்பசாமி அப்படின்னு அவர் மனசுக்கு அன்னைக்கு பிடிச்சது எங்க அப்பா எங்க சித்தப்பா முருகையா தேவர் தான் எங்க முருகையா தேவர் மேலதானே எங்க 5 பூலி கருப்பசாமி அருளாகி ஆடுவாரா எனக்கு வருஷத்துல ஒரு தடவை பங்குனி மாத்தையில தலை வெள்ளி காலு நாட்டி நோம்புதும் போட வேணும் 2ஆம் கிழமை தன்னாதியிலே எனக்கு வெள்ளி கிழமையில நான் வேட்டைக்குத்தான் போக வேணும் கூட்டு உணவு எனக்கு வேணும் என்று எங்க ஐயா 5 புலி கருப்பசாமி எங்க சித்தப்பா முருகையா தேவர் மேல அருளாகி அருள்வாக்கு சொல்லி அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் காலம் சென்ற எனது அருமை சித்தப்பா முருகையா தேவர் ஆடி பாடி அருள்வாக்கு சொல்லி போங்குரி சொல்லி அவர் காலம் சென்றதற்கு பின்னால எங்க அம்மா லட்சுமி அம்மாள் மேல அருளாகி அவ அருள்வாக்கோட என் அருமை குழந்தை பிள்ளை இருக்கிறாரே முரு குமார் அவர்கள் என் குமார் மேல வருவாரா 5 பூலி கருப்பசாமி ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரியா வேலை நல்ல வேலை ஐயா நீ விளையாட இது நேரம் இந்த 5 பூலி தன்னாதியில கிழக்கு முகமாக 5 பூலி கருப்பன் என்றும் அழகாக பீடம் போட்டு எங்க அப்பா முருகையா தேவருக்கு அவர் வலது கண்ணு பார்வையில
பாத்தீங்களா? அவர் வலதுகன் பார்வையில எங்க அப்பா வைக்கணும்னு சொல்லி எங்க அம்மா லட்சுமி அம்மா எங்க அப்பா மேல 6 உயிர் கொண்டு அவ என்னைக்கு இந்த கருப்பசாமி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கருப்பனை போலவே எங்க சித்தப்பாவும் சிலை வகுந்து அந்த கருப்பசாமியுடைய வலதுகன் பார்வையிலே வைத்து வருஷத்துல ஒரு தடவை அம்மாளான லட்சுமி அம்மா எல்லோரும் ஒன்று கூடி வருஷத்துல ஒரு தடவை முரசோட மேலதாள முழக்கத்தோட மணிமகுடம் தன்னோடு மாங்கா தப்போட வாங்குழல் தன்னோடு வரிசையோட கொடை கொடுத்த மக்கள் எல்லாம் 5 புலி கருப்பசாமி பட்டினல்லோ பெருக வைப்பார் எம்ம பெருக வைப்பார் பாலாக மக்களை பொங்க வைப்பார் ஆமா பெருக வைப்பார் வரங்கள் பெற்று இந்த பைம்புளையிலே 5 புளையிலே அப்பா முருகையாத்தேவரி அம்மா லட்சுமி அம்மாளை அடிமை கொண்டு ஆடும் குல கோமரமாக என் குமாரையும் எடுத்துக்கொண்டு வாழையடி வாழையாக உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் வளர்த்து அவர் கேட்டபடி கொடை கொடுத்து வந்த எங்க அம்மா லட்சுமி அம்மாளும் இந்த சுத்து வட்டாரத்து மக்களை எல்லாம் வாழையடி வாழையாக இந்த ஒளி கருப்பசாமி வாழ வைத்து வரம் கொடுப்பார். நூறு கோடி வாழ வேணும் 100 கோடி மலை முருக அருளால மலை முருக அருளால அந்த மலை முருக அருளால பத்து 100 கோடி உயர வேணும் கையிலை போல் பட்டி அங்கே பெருக வேணும் பட்டி அங்கே பெருக வேணும் குடும்பம் பாலாக பொங்க வேணும் பட்டி அங்கே பெருக வேணும் பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் ஆள் போல் இலை தளர்ந்து அருகு போலே வேர்கள் போன்று மூங்கில் போலவே அன்னை சுத்தமாகி என்றென்றைக்கும் உஷையாம நீடூடி வாழ்க வளர்கவென்று 5 புலி கருப்பசாமி பேச்சியம்மாள் நாகம்மாளை நான் பிரார்த்திக்கிறேன் ஐயா. அந்த மகளம்பூ பெண்ணாளை பேசி முடித்து ரஜகனுக்கு இல்லறம் என்ற கல்யாணத்தை சிறப்பாக முடித்து வைத்தார்கள். கல்யாணம் அடைந்து கணவனும் மனைவியுமாக கலந்து சிலது காலங்கள் வாழுகின்ற பொழுது ஒரு 2-3 வருட காலங்களாக மாமியாளோட மருமகளை ஒன்னா வச்சுக்கிடுவா. சரி, இப்ப வந்தவா உடனே சட்டியும் பெட்டியும் பெருகிட்டு நிக்கா. அந்த காலத்துல 2 பிள்ளைக்கு தாயாவது வரைக்கும் மாமியா கூட தான் உட்கார்ந்துருக்கா. வாங்க 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 வாங்க. பேரு அர்ஷினி. அதனாலே கலைஞர்களை திருமணம் செய்து வைத்து அவங்க 2 பேரும் சிறப்பாக வாழக்கூடிய நேரத்தில் நான் உனக்கு தான் திருமணம் செய்து 2-3 வருட காலங்கள் கழித்தவுடனே மாமியாள் மாடத்தியாளே மருமகளை கூப்பிட்டா. சரி அம்மா மகளம்பூவு, அதாவது உனக்கு குடும்பத்தினுடைய ஒரு ஏற்ற தாழ்வு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? வேண்டாமா? வரவு செலவெல்லாம் தெரியணும் இல்லையா? காலம் முழுக்க என் கூட ஒன்னா இருந்துட்டேன்னா அவளுக்கு என்ன வரவு செலவு தெரியும்? அதனால நம்ம அரமனை திருவீதியில நீங்க தந்தொழிலை பார்த்து சரி கொஞ்ச காலத்துக்கு நீங்க வேற இருங்கம்மா அப்படின்னு சொன்னா. மாவன் தயாரா ரெடியா நிக்கான். மருமகா
மாமியாளை பார்த்து புலம்புதாத்த, எனக்கு எதுவுமே தெரியாத, எனக்கு தெக்கனா வடக்க தெரியாது, எனக்கு தெக்கனா வடக்க தெரியாது, என்ன வேற போச்சு எழுதியல அத்தை. அந்த காலத்துல மருமா எப்படி கட்டுறக்கான பத்தியால வேற போக மாட்டோம்னு அழுதுருக்கா, அடம் முடிச்சிருக்கா. இப்ப வேற போறோம்னு அழுகுதான். இப்ப மூணாவது சட்டியை போட்டி ஒதுக்க நிக்கா. ஆமா, அதனால நீ அம்மா இல்லம்மா எதிர்த்தாக்கல தான் நான் ஒன்ன பாத்துக்கிடுவேன், நீ என்ன பாத்துக்கிடுவ. சரி, அதனால கொஞ்ச காலத்துக்கு நீங்க வேற இருங்கண்ணா. சரி, பக்கத்துல ஒரு அரமனைய பார்த்து அந்த பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் தனி கொடுத்தனமா அமர்த்தி வைத்தார்கள். சரி, அன்றைய நாள் முதலாக அரமனை வீதியிலே சென்று ரஜகமுத்து அவன் சலவை தொழிலை செய்ய வேணும் என்று எங்கே வருகிறான் தெரியுமா? அவனே தந்தோழிலை பாப்பம் என்று தலைமகனா ரஜகமுத்து எங்கே வாரானா? அரமனை வீதியில அழுக்கெடுக்க வருவானா? அம்மாளோட வார்த்தை கேட்டு அரமனை திருவதியிலே அடுத்ததும் எடுத்துக்கொண்டு பஞ்சே கல்யாணியில் புதிய அவை ஏத்திக்கொண்டு புறப்பட்டு தவற போது மனையாளையும் அழைப்பானா? என் மனைவி மகளம்பூவே, அதிகாலை வேளையில ஆத்துக்கு நான் போக போறேன். அடியே மகளம்பூவு, அதிகாலையில நான் துறைக்கு போயிருவேன் ஆற்றங்கரைக்கு. நான் பசி பொறுக்க மாட்டேன் தாயி, அதனால நீ அரமனை வீதியில போய் 5-6 வீட்டுல சாப்பாடு வாங்கி சீக்கிரமா ஆத்தங்கரைக்கு வந்துரு அப்படின்னு மனைவி மகளம்பூ விட்ட சொல்லிட்டு அழுக்கெடுத்த துணிகள் எல்லாம் அள்ளி போதி கட்டி கொண்டு ரஜகமுத்து பழகணும். ரஜகமுத்து அவன் ஆற்றங்கரை வருவானா? அவனும் ஆற்றங்கரை வந்தவன் தான் ஒவ்வொரு மண்ணை அள்ளுவான், துணிகளையும் முக்குவான். முதல்ல ஒவ்வொரு மண்ணு காய்ச்சி துணிகளை முக்கி புழிஞ்சி கரைகளை போட்டு கொஞ்ச நேரம் இளம் வெயில்ல காய வைத்து அப்புறம் போட்டு துணியை அடிச்சா துணியில உள்ள அழுக்கு பஞ்சா பறந்து போகுமா. துணியை பார்க்க ரொம்ப பவரா இருக்குமா, பாலிசா. இந்த சிறப்பான நேரத்துல இந்த சிங்கார மேடையிலே பாடும் கலைஞர்கள் நாமளை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று பைமொழிவாழ் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நமது அருமை அக்கா மகராசி அவர்கள், அன்னார் ஈன்றெடுத்த அருந்தவ செல்வம் தவக்குமாரர் அக்கா மகராசி அத்தா நாகராஜன் அவர்கள், அவர்கள் இருவேர்களுக்கும் பெற்றெடுத்த ஈன்றெடுத்த அருந்தவ செல்வங்கள் என் மருமகன் கார்த்திக் அவர்கள், கார்த்திக்கினுடைய கரத்தினாலையும் அவருடைய அருந்தவ செல்வி நாகமணி அவர்கள், அந்த நாகமணி ஈன்றெடுத்த அருந்தவ செல்வி தவக்குமாரனுடைய திருக்கரங்களினாலே எனக்கு பேத்தியா, நான் அவளுக்கு பேத்தியா. சரி, பேத்திக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து அத்தோடு மட்டுமல்லாமல் 100 லட்சத்தை அள்ளி படம் தந்து ஆதரித்து சென்றார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பாடுநாமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று இந்த 5 புலி கருப்பசுவாமி ஆடும் குலகோபுரத்தாடி காலம் சென்ற எனது மாமா பெருமாள் தேவர் அவர்கள், எங்க அக்கா ஐயம்மாள் அவர்கள், அன்னார் ஈன்றெடுத்த அருந்தவ செல்வங்கள் தவக்குமாரர்கள், என் மகன் கண்ணன் அவர்கள், ஊர் நாட்டாம் ஐயா, பணத்தை பிரிக்க பெரிய நாட்டாமையிட்ட கொண்டு ஒப்படைக்க ஒரு சாவடியில கொண்டு போய் ஒரு நாளைக்கு 10 தடவைனாலும் பையன் சடைக்க மாட்டான் நடக்கிறதுக்கு. ஆமா, எப்படியாவது பிரிச்சிருவான் இறங்கி. ஆமா, நம்ம தெரு பணத்தை பூரா கம்ப்ளீட்டா பிரிச்சு ஒப்படைச்சிடணும். அவன் அந்த கோபாலகிருஷ்ணனுடைய திருநாமத்தை பெற்ற கண்ணன் அவருடைய கரத்தினாலே பாடுவோம். அம்மாளுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சரியான ரோஜாப்பு மாலை நான் உனக்குத்தான் போடுவேன். ஆமா, நான் தானே பெற்றேன். ஆமா, பெற்றவருக்கு தானே போடணும், பெறாதவருக்கு யாரு போடுவா? அப்பாவுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து 100 லட்சத்தை அள்ளி படம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்த சீமான் பூமானுடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? வாழே வேணும் ஐயா, வாழ வேணும், வளர வேணும், ஏ கருப்பசாமினோட அருளால 1 10
100 கோடி ஐயா 100 கோடி அவங்க உயர வேணும் அது கையில 10 100 கோடி அவங்க செய்யும் தொழில்களெல்லாம் விருத்தியாகி சிறப்பு பெற்று நீடூடி வாழ்க வாழ்க 5 புள்ளி கருப்ப சுவாமியோட அருளால அவங்க குடும்பமெல்லாம் ஆதி கையிலே போல வாழ்க வாழ்க ஆமா கருணையாலே பரிசளைத்த நெஞ்சங்கள் எல்லாம் நீடூடியே வாழ்க வளர்கவென்று இங்க இருக்கும் ஐயா 5 புள்ளி கருப்புசாமியை நான் பிரார்த்திக்கிறேன் ஐயா. அவன் அரமண தெருவில் போய் 5-6 வீட்டுல சாப்பாடை வாங்கிட்டு நீ ஆற்றங்கரைக்கு வந்துருமான்னு ரஜகமுத்து சொல்லிட்டு செலவை தொழில் செய்ய ஆற்றங்கரைக்கு வந்தான். வந்து ஒவ்வொரு மண் முக்கி துணியை பிழிஞ்சு கரையில போட்டுட்டு ஒரு அடி அடிப்பானோ கல்லுல கரைக்கு ஓடி ஆறுவானோ. ஏம்னா அவனுக்கு பசி பொறுக்க முடியல. இவளும் கல்யாணம் முடிஞ்சவா புது பொண்ணு இல்லையா. அவ அப்பா ஆண்டிவண்ணார் போட்ட நகையெல்லாம் அவ மேல தூக்கி போட்டு மேல இருந்து உச்சியில இருந்து உள்ளாங்கால் வர தன்னுடைய மேனியை அலங்காரம் செய்து 20 லட்சம் 15 லட்சம் வேணாலும் கொடு. லட்சம் லட்சம் லட்சம். அதனாலே அந்த அம்மாளானவள் நகை பூட்டி பட்டு கட்டி பருநகை போட்டு அந்த காலத்துல பாருங்க பெட்டியில தான் சாப்பாடு வாங்குவாங்களாம். சின்ன பெட்டி. ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்கள 2 ஆளுக்கு கொண்டு போவது மாதிரி 3 ஆளுக்கு கொண்டு போவது மாதிரி பெட்டியிலே சாப்பாடும் சட்டையிலே கறியும் கொண்டுதான் எங்க போனாலும் வேலைக்கு போனா கொண்டு போகணுமா. இப்ப அப்படி யாராவது கொண்டு போறாங்களா? இப்ப டீசண்டா சம்படம் டிபன் கரியல் வெளியே அந்த சாப்பாடு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு விதவிதமா பாத்திரம் வந்தாச்சு. ஆமா பார்சல் பண்ணி பைக்குல வச்சுக்கிட்டாங்க. சம்பளத்தை கூட போட்டு கழுவணுமே இதுன்னா சாப்பிட்டு சுருட்டி தூக்கி தூர போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி இப்போ மாத்திக்கிட்டதும். அந்த காலத்துல பெட்டி எடுத்து சாதத்தை வாங்குவதற்கு அலங்காரப்படுத்தி அரமண வீதிக்கு வருகின்றாள் மகிழம்பூவானவள். அந்த மகிழம்பூவாளுடைய திருவழகை கண்ட அரமண வீதி பெண்கள் எல்லாம் இவளை ஒவ்வொரு வீட்லயும் விசாரிக்க ஆரம்பிக்காங்க. நீ யாரும்மா ஊருக்கு புதுசா இருக்க தாயே நீ யாருன்னு கேட்டா. அந்த காலத்துல புருஷன் பேரையும் தான் மாமன் பேரையும் வாயால மருமக்கமாறு சொல்ல மாட்டாங்களாம். சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? பெரிய ஆளுக்கு இல்லையா அதனால சொல்ல மாட்டாங்க. அவங்கள தலையில அடிச்சது மாதிரி பேசக்கூடாதான். அதனால அந்த குளத்துக்குள்ள ஒரு சாமி 2 கொம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அந்த சாமி பேர் தான் எங்க மாமனாருக்கு. நான் இன்னாரு மருமகா அப்படின்னாலாம். ஓஹோ நீ மாடவண்ணாரு மருமகளா? உன் மாமே வந்திருக்கான், உன் மாமியா வந்திருக்கா சாப்பாடு வாங்க. உன் புருஷே ரசகம் கூட சில நேரத்துல வந்திருக்கான். உள்ள ஒண்ணு நாங்க பார்த்ததே இல்லையா. இன்னைக்கு தானே நீ ஊருக்கு புதுசா அப்படின்னு இவ விவரத்தை சொல்லி சொல்லி மகளம்பூவா அண்ணன் வாங்கி கொண்டிருந்து கடைசி எங்க வாரா அரமணை தெருவிலே அன்னை சீதாதேவி இடத்திலே சாப்பாடு வாங்க வந்தா. அரமண தெருவுக்கு மாத்திரம் செலவு செய்தா ஒரு 2 பேரும். அப்ப சீதையம்மாட்ட போய் 18 தோழிகளும் சொன்னாங்க. அம்மா சீதையம்மா ரஜகமுத்தினுடைய மனைவி மகிழம்பூவா வண்ணா குலத்தில் பிறந்த வண்ணா பிள்ளை என்றே அவளை சொல்ல முடியாத அப்பேற்பட்ட அழகாக வந்து அண்ணன் வாங்க வந்திருக்கிறா. போய் பாருங்க அம்மா, அவளுக்கு அன்னம் போடுங்க அண்ணா. உடனே சீதாதேவி அவளுக்கு அன்னம் போட வேணும் என்று அன்னத்தை எடுத்து வெளியில வாரா. சீதையை விட மகிழம்பூவு சிறந்த அழகாக நிக்கா வாசல். சீதையோ உலகத்துக்கு பெரிய அழகி. அவள்ல இருந்து இவன் அழகா இருக்கான்னு சொன்னா அப்ப எப்பேற்பட்ட அழகாக இருக்க மாட்டா. நீ யாரம்மா? மகிழம்பூவு. அம்மா உன்னை பார்த்தா கைகுலத்த பெண் என்றே சொல்ல முடியாது, மேகுலத்தார் மாதிரி இருக்கிற என்று அவளை பார்த்து மெஞ்சி சீதாதேவி சாப்பாடு கொடுத்தாள். சாப்பாடை வாங்கி வர சற்று நேரமாகிவிட்டது. பார்த்தான்
கல்லுல ஒரு அடி அடிப்பான், கரைக்கு ஓடியாந்தான், மனையாள காங்கவில்லை. உடனே அங்கார கோபம் கொண்டு ராஜகமுத்து எங்கே வருகிறான் தெரியுமா? ஐயா ஐயாவானே ரஜகமுத்து, ஐயாவானே ரஜகமுத்து. ஆங்கார கோபம் கொண்டு அலசிய துணிகள் எல்லாம் அள்ளி போதி கட்டி கொண்டு மனைவி மேலே கோபம் கொண்டு ஆற்றங்கரை தான் கடந்து ஆற்றங்கரை அரமனைக்கு ஓடி வர அவனோ அரமனைக்கு ஓடி வந்து அம்மாளை அழைப்பானா. அம்மா அம்மா மாடத்தி மருமகளும் எங்க போனா? செலவை செய்ய போறேன் என்று அண்ணன் வாங்கி வர சொன்னேன். அண்ணன் வாங்க போனவளும் ஆற்றங்கரைக்கியவா வரவே இல்லை, வரவே இல்லை. பாதவத்தி கெடுத்துட்டியே என்னைய, என்னை கெடுத்திய சண்டாளி சண்டாளி. அண்ணம்மாவா அண்ணம்மாவா அண்ணம்மாவான என் தலையில தூக்கி வச்சுட்டிய. தலையில தூக்கி வச்சு ஆட 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 கொழுவம்பு ஏறிடுச்சு அவளுக்கு. திமிரு வேற ஏறிடுச்சா? ஆமா. திமிர குறைக்கும் பாத்துக்கிட்டு அப்படியே செலவே. சரி. அதனாலே பாருங்க, என்ன இவன் ஆங்கார கோபத்துல அம்மாட்ட கேட்டான், ஏ அம்மா, அம்மா சற்று அண்ணன் வாங்கி அரமனை தெருவியை விட்டு ஆற்றங்கரைக்கு வான்னு சொன்னேன். ஆமா. உன் மருமவ சோறு வாங்க போனாளா வேற எங்க போனா? சோறு வாங்க போனாளா? சோறு வாங்க போனாளா? சுகம் தேடி போனா? கஞ்சி வாங்க போனா? மருமகளா மகளும் கணவன் தேடி போனா? எரண வாங்க போனாளா போனாளா? இல்லை எஜமான் தேடி போனாளா? இல்ல கள்ள கணவனோட காதல் செய்ய போனாளா? ஒட்டு புருஷனோட அவ உறவாட போனா? எங்க போனாவா மருமகா? எங்க போனாளம்மா அப்படின்னா? ஆமா ரஜகே ஏல ஏ ஐயா ஏ ரஜகா, ஏ ரஜகா, நான் வலது கண்ணை இழக்கவா இடது கண்ணை இழக்கவா தெரியலையே. சில வரவு செலவுலாம் தெரியட்டும்னு தானே உங்களை தனி கொடுத்தனமா தூக்கி வச்சேன். ஆமா. நீ செலவு செய்ய போயிருக்கா, அவ அண்ணன் வாங்க போயிருக்கா. அண்ணன் வாங்க போனவா கொஞ்சம் சற்று நேராகி வந்திருக்கா. இதுக்கு நான் என்னப்பா செய்ய? போன இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆவத்தான் செய்யும். போவோம் மருமகா எங்க இருந்தாலும் அவளை அழைத்து கொண்டுட்டு வா அப்படின்னா. சரி. இவளும் அரமனை வீதியிலே வந்து தேடி வந்தா. ஆமா. இவ சீதாதேவி அரமனையை விட்டு அப்பந்தான் சாப்பாடு வாங்கி வெளியில வாரா. ஆமா. ஏ மகளம்பூவு, ஏ மகளம்பூக்கு சற்று 2 வீட்டுல வாங்கிட்டு போயிருக்க கூடாதா? அதானே. என்ன வரத்து வாரான், என்ன வரத்து வாரான் தெரியலையே. பாம்மா அப்படின்னு மருமகளை அழைத்து கொண்டு மாமியார் மாடத்தி வந்தா. மனைவியை கண்ட ரஜகமுத்தானவனும் ஆத்துல இருந்து வரையிலே ஒரு சரியான பணம் மட்டை கருக்கு மட்டை கையில எடுத்துக்கிட்டான். அம்மா ஏன் கருக்கு மட்டை எடுத்துக்கிட்டு வரான்? வெளுத்து வாங்கத்தான். ஆமா. உச்சியில இருந்து உள்ளாங்கால் வர வருவாரா வரிஞ்சு தள்ளிடுவான், வரிஞ்சு தள்ளுவான். ஆமா. அதனால பாருங்க, ஒரு மட்டையை எடுத்துட்டு வந்தாமல இவ எப்போ வருவான்னு கண்ணு சிவந்து கடும் கோபமானா. ஆமா. அந்த மகளும் பூவானவள் அரமனைக்கு அலங்கார கோலத்துல வந்த உடனே இவனுக்கு கோபம். சரி. சாப்பாடு வாங்க போறவளுக்கு ஏன் இந்த நகை?
அவளுக்கு ஏன் இந்த பட்டு சேலை, அவளுக்கு ஏன் இந்த தலையில இந்த பூவு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலாம் அப்படி அலங்காரம் பண்ணலாம், ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கு போனா அப்படி அலங்காரம் பண்ணலாம், ஒரு நல்ல வீட்டுக்கு போனா அலங்காரம் பண்ணலாம். சாப்பாடு வாங்க போனவளுக்கு இவளுக்கு இவ்வளவு அலங்காரமா? அலங்காரம் தேவையா? பூ தேவையா? இது தேவையா? தொழிலுக்கு தகுந்தபடி எல்லாம் செய்யணும். தொழில் இல்லாதவா வீட்டுல செவனேன்னு இருக்கலாம். சரி, அதனாலே கொடை எடுத்துட்டு போங்க. என்ன இருக்குங்க, அந்த அரமனை வீதியிலே போய் அண்ணா வாங்க போனே, சற்று நேரம் ஆகி வந்தேன் என்று மகளும் பூ பெண்ணால் சொன்ன உடனே அலங்கார கோபம் கொண்டு எடி எடி மகளும் பூவ கஞ்சி வாங்க போகலடி, எங்க போன இதுவரைக்கும் எனக்கு தெரிய வேணும் என்று அவள் சொல்லும் போதே எங்க போன நீ போன விவரம் எனக்கு தெரியணும்னு அசுத்தமான வார்த்தைகளை அள்ளி விடுகின்ற பொழுது அந்த மனைவியான மகளும் பூவானவள் ஆடு கண்டா விலை விடுவேன், ஆண்களோடு பேச மாட்டேன், நம்ம ஆடு கண்டா விலை விடுவேன், சண்டாளா மனுஷரோட பேச மாட்டேன். என்ன அடித்தாலும் அடித்துடுங்கோ, இங்க அநியாயமாயா சாதங்கோ, கொன்னாலும் கொன்னிடுங்கோ, ஆனா குளம் குத்தி பேசாதங்கோ. ஒரு பொம்பளையே ஒரு ஆம்பளை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை செடவு வந்தா 2 அடி அடிச்சா அவ தாங்குவா. இல்லாத வார்த்தையை அவளை எடுத்து கூட்டி பேசினான்னு சொன்னா அவ மனு சகிச்சுக்கிடாது. யார பேச, யார நீ பேசணும், என்ன தெரிஞ்சு நீ பேசணும் அவ எடுத்துக்கிட்டு நிப்பாளே தவிர அந்த கணவனுக்கு அந்த பெண் பணிந்தே போக மாட்டா. அவளுக்கு கோபம் அதிகரித்து கொண்டே இருக்கும். தப்பு இருந்தா பயப்படுவா. சரி நம்ம தப்பு செஞ்சோம் அதனால நம்ம புருஷன் நம்மளை தட்டி கேட்காரு, நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போவோமேனு போவா. தப்பே செய்யாதவள அசுத்தமா பேசினாம்னா அவ விடுவாளா? தாடவ மாதிரி வருவா, தாலி அத்த மோரையில எரிஞ்சிருவா. திருவள்ளியா போவான் தாலியை வச்சுக்கிட்டு சரி அப்படின்னு போன்றுவா. அத மாதிரி சொன்னா என்ன அடிச்சாலும் அடித்துடுங்க, அகுமானமா ஏசாதங்க, ஆடு கண்டா விலை விடுவேனா, ஆண்களோட பேச மாட்டேன், மாடு கண்டா விலவ மாட்டேன், நான் மத்த மனுஷரோட பேச மாட்டேன் ஐயா என்று அந்த மகளம்பூ பெண்கொடியானவள் அதை அடித்த அடி பொறுக்காமல் அடுத்த வீடு போய் ஒளிந்தா. பேசிய சொல்லால ஊரா வீடு போய் ஒளிந்தா, ஊரா வீடு போய் ஒளிந்தா. அந்த உத்தமியாள் மகளும் அந்த உத்தமியாள் மகளும் நாட்டாமைய வந்து ஏல இப்படி அடிக்கலாமாடா, ஏ பொம்பளைய அடிச்சாலும் பேடி அடின்னு சொல்லியிருக்காங்க. சாமி என்ன இப்படி பாரிய வருதோ? சரி பைய போங்க. அதனால பாருங்க அதனாலே என்ன அந்த அருமை பெண்ணால் மகளம்பூவை அடிவொறுக்க முடியாம அடுத்த வீடும் ஆண்டிவண்ணார் அரமனைக்குள்ளே போய் ஒளிந்தாள். சரி அம்மா சொன்னா ஏல ஏல இப்படி அடிச்சு அடிவொறுக்க முடியாம அடுத்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சான்னு நீ பேசுத. ஏன்னா அவனுக்கு இவனுக்கும் பகை சண்டையா இருந்திருக்கு. நம்ம சண்டைக்கார வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டானே சரி அப்படின்னு சொல்லி இவளுக்கு கோபம் ஆங்காரம். அவ இனி எனக்கு வேண்டாவே வேண்டாங்க. சரி இப்படி வழக்கு 8 நாளாக நடந்து கொண்டிருக்க அயோத்தி வண்ணாருடைய விளவுல அரமனை தெருவிலே
ஹரிராமபுமானுடைய ஆட்சியிலே 1000 தலையாரி 64 மந்திரிகள் மந்திரி சேனா சைனியங்கள் ஆளால் படை குதிரைப்படை ரஜகாதிபதிகளோட நாட்டிலே நகர சபை பார்ப்பது வழக்கம். ஒரு தெருவுக்கு 2 தலையாரிமார் 2 மந்திரிமார். இப்படி பிரம்ம வீதி, பிரம்ம தேவ வீதி, மூவர் வீதி, முனிவர் வீதி, வணிகர் வீதி, இப்படி ஒவ்வொரு வீதிக்கும் தலையாரிமார்களும் மந்திரிமார்களும் செல்ல ராமபுரானே அவரவர்கள் ஒரு வீதிக்கு போனாலும் அவர்களை அறியாத வண்ணம் போல நாமளும் நகரசபை பார்ப்போம்னு சொல்லி ஹரிராமபூமான் மந்திரியை போல் வேடம் கொண்டு ஒரு கருத்த கம்பளிய தலைமை மீற மூடிக்கொண்டு நகர சபையை அறிய வேண்டும், நாட்டில் உள்ள விவரம் தெரிய வேண்டும், நல்ல செய்திகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஹரிராமபூமான் வருகின்ற பொழுது அந்த அயோத்திபுரியில அவர் வரக்கூடிய வீதியிலே பிரம்ம வீதியிலே எப்படி ராமஜெயம் பாடுகிறாரானா, ராம 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 ஜெய ராமமே ஹரி ராம ஜெய ராமமே ஹரி ராம 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 ஜெய ராமமே ராம 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 ஜெய ராமமே ஹரி ராம ஜெய ராமமே ஓசலையால் பெற்ற மகன் ராம ஜெய ராமமே ஹரி ராம ஜெய ராமமே மாலே ரகுராம ராம ஜெய ராமமே ஹரி ராம ஜெய ராமமே பாரளந்த மாயோனே ராம ஜெய ராம பாரளந்த மாயோனே ராம ஜெய ராமமே ஹரி ராம ஜெய ராமமே ஹரி ராம 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 சாமி தஜரதேனின் தலமகனா ராம ஜெய நாமமே ராம ஜெய நாமமே தரணி எல்லாம் காத்தோனே ராம ஜெய அந்த தரணி எல்லாம் காத்தோனே ராம ஜெய நாமமே ஹரி ராம ஜெய நாமமே ஹரி ராம 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 ஜெய என்று நகர் சோதனை பாப்பாரா யாரி ராமச்சந்திரரும் தலையாரிக்கு தெரியாமல் வேஷத்தை மாத்தி கொண்டு அவர் நகர சபை அறியும் போதே பார்த்தார். ஆகா, இருந்தாலும் ராமாவென்று இருக்கிறார்கள், இளந்தரித்தாலும் ராம ஜெயமென்று பாடுகிறார்கள். சரி, உறங்குனாலும் ராமன் மூச்சு, முழிச்சாலும் ராமன் மூச்சு. தூக்கத்துல குரட்ட போது பாத்தியா குரட்ட, அந்த குரட்டையே ராமான்னு கேட்கிறது. சரி, ராமா ராமா என்று கேட்டவுடனே நகர் சோதனை அறிந்து ஹரிராமபூமான் அந்த அரமனை வீதியிலே தன்னுடைய அரமனையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஒவ்வொரு வீதிக்கும் 2 தலையாரி மந்திரிமார்கள் சென்ற பொழுது அந்த பிரம்ம வீதி தன்னதியில பேர் போக சொல்லுறார்கள். மூவர் வீதி தன்னதியிலே ராமை மூச்சென்றும் அடிக்கிறார்கள். வணிகருடைய வீதியில அவரமா பாடுறாங்க. இப்படி ஒவ்வொரு வீதியிலையும் அவருடைய புகழை சொல்லி வண்ணாருடைய வளவுக்கு வந்தார்கள் மந்திரி பிரதானிமார்கள். வண்ணா வழக்குத்தான் தீராத வழக்க, ஒரு காலம் தீராது. கடைசி வெள்ளி கூட்டம் போடுவோம், தீராது. அடுத்த கூட்டம் 10ல பாப்போம்மா.
ஒரே சண்டை ஜடவுமாத்தான் இருக்கும். ஆமா அதனாலே பாருங்க என்ன அந்த அழகான மந்திரியானவர் ஆமா சாமி சரி கொடுத்து கேட்டார். இவன் என்ன சொல்றான்? ரஜக, அடுத்த வீட்டுக்கு போய் ஒளிந்தவளை இனி நான் அழைத்து வந்து வாழ மாட்டேன். ஊரா வீடு போனவளா இனி என் கூட நான் ஒன்னா வைக்கவா? வாழ மாட்டேன் நான் வாழ மாட்டேன். அம்மா வேண்டாம் வேண்டாம், அவ எனக்கு வேண்டாம் அப்படின்னு வழக்கு பேசி கொண்டிருந்தார்கள். அதையும் காதிலே கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீதிகளிலும் வந்த தண்டந்தலையாரிமார்கள் ஆமா ராமா நகர் சோதனை அறிய சென்றோம். சரி அங்கங்கெல்லாம் உறங்கினாலும் உங்க மூச்சு போகுது, ஆமா இளந்தரித்தாலும் உங்க பேச்சு நடக்கு. அதனால எல்லாமே நல்லா இருக்குன்னு வந்து நகர் சோதனை பார்த்து சொன்னார்கள். ஆமா அதுல வண்ணாருடைய வளவுக்கு போனவங்க மத்தரம் சரி சொல்ல முடியாம திகைத்திருந்தார்கள். ஆமா இந்த சிறப்பான வேளையில சிங்கார மேடையில பாடும் கலைஞர்கள் ஆமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று இந்த பைமொழிவாழ் நகரத்திலே 5 புள்ளியிலே வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் பாருங்க. பண்பொழியிலே பவுண்டு துளுன்னு ஒரு பேர். இந்த இப்ப பாடிக்கிட்டு இருக்கோம் பாத்தியலா, இந்த இடத்துக்கு பேர் 5 புலி. 5 புளினா புளிய மரம் அப்ப நிறைய இருந்துச்சு. அப்ப புளிய மரம் நிறைய இருந்துச்சாமி. அங்க இருந்து பம்பளி ரோட்ல இருந்து திருமலை கோயில் ரோடு வரைக்கும் இருந்துச்சு. அப்ப இப்ப இப்படி எல்லாம் வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம் கிடையாது, ஒரே இருட்டா இருந்திருக்கு. அதனால 5 புலி புளிய மரமா அமர்ந்திருந்ததுனால இந்த இடத்துக்கு பேரு 5 புலி என்று பேர் வைத்தார்கள். சரி, இந்த 5 புலியிலே வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் மரவர்குல தங்கங்கள், மாசற்றா சிங்கங்கள், மரத்தி பெற்ற தங்கம். இந்த 5 புலி கருப்பசாமி ஆடும் குலகோமரத்தாடி பெரிய சுவாமி கொண்டாடி வேட்டையாடு வீரர் என் அருமை கொழுந்த பிள்ளை. சரி, எனது மாமா பேச்சி முத்து தேவர் ஈன்றெடுத்த அருந்தவ செல்வம் தவக்குமாரர் என் கொழுந்த பிள்ளை. என் கொழுந்த பிள்ளை குமார் அவர்கள். மைனினா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எங்கட பார்த்தாலும் மைனியோ எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? அவன் எங்கன கண்டாலும் யார் நின்னாலும் சரி, அவன் அண்ணன் நின்னாலும் சரி, அவன் அண்ணனுக்கு அண்ணன் நின்னாலும் சரி, மைனியை கை கொடுத்தாவும். ஆமா, எங்க மைனி? சரி, 20 லட்சம் என்ன கொடுத்துருக்காங்களா? 20 லட்சம். அப்படியா? நீங்க எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்லங்காவோ. என் அருமை குழந்தை பிள்ளை என் மேல ஆசா பாசம் கொண்டு கரைப்பார் கரைத்தாத்தனைய கல்லுங்கரையும் உள்ளன்பு உள்ளத்தோட நிறைந்த பாசத்தோட தங்க திரு கரங்களினாலே என் குழந்தை பிள்ளை குமார் எனக்கு 200 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக பாடு என்னை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று கந்தசாமியாபுரத்திலே வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்குரியவர்கள் என் குழந்தை பிள்ளை குமார் அவர்களுடைய மாமா எனது அருமை சித்தப்பா முப்படாதி அவருடைய திருக்கரங்களினாலே பாடு இந்த மகளுக்கும் 101 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள். அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சம். என்ன இப்படி போறியா? ஆட்டோ ஓட்டுனர் பாடுவாமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று எனக்கு 101 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள். அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவு முறையார்களோட எப்படி அவர்கள் வாழ வேணும் என்று தெரியுமா? வாழே வேணும் ஐயா, வாழேற வேணும்,